Hi friends, welcome to Yarning Blast. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேளாங்கண்ணில வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்ஜர் சோடா வந்து பார்க்க போறோங்க. இது எப்படி prepare பண்றாங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, இது எந்த இடத்துல வந்து இது வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம வீடியோவை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படினா ப்ளீஸ் Subscribe பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து எனக்கும் நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வீடியோவா அமையுங்க. லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம். சர்ச்சுக்கு போயிட்டு நான் வந்து பீச்சுக்கு போலாம்னு சொல்லிட்டு நைட் டைம் நாங்க போனோங்க. அப்ப பீச் ரோட்லயே வந்து பாத்தீங்க அப்படினா ஒருத்தர் வந்து சோடா போட்டுட்டு இருந்தாரு. அப்ப பக்கத்துல இருக்க சொன்னாங்க ஃபுல்ஜர் சோடா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. இப்பதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ரிப்பரேஷன், இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்க போறேன். இந்த ஃபுல்ஜர் சோடாவுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் கேட்டேங்க. அதுக்கு அவர் சொன்னார் க்ரீன் சில்லி, புதினா, இஞ்சி, லெமன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். க்ரீன் சில்லியை இஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்து அதில் யூஸ் பண்ணுறாருங்க. புதினாவோட சாறையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் லெமன் ஜூஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிழிஞ்சு அந்த சாறையை வந்து இவர் வந்து யூஸ் பண்ணுறாருங்க. ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சோடாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு சின்ன கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா, அதையும் வந்து போட்டுட்டு நமக்கு கொடுக்குறாரு. அது ஊற்றினோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கி நல்லா நுர மாதிரி வருதுங்க. சரி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நல்ல காரமாகவே இருந்துச்சுங்க. இதோட ஃபீலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையுமே சொன்னேன் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாங்கண்ணிக்கு போனீங்க அப்படின்னா அந்த பீச் ரோட்டில் வந்து இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வாங்கி குடிச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நைட் டைம் குடித்தோம் அப்படின்னா வந்து அது ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்குது. பாருங்களேன், இது வந்து குடிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொங்கி வருது பாருங்க. ஆனால் பயங்கர காரமாக இருந்துச்சுங்க. அது குடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி அதை பொரிச்சு கொடுத்தாங்க. அதையும் வந்து சாப்பிட்டுட்டே நாங்கள் போனோம். ஆனால் இவ்வளோ எண்ணெயில் வந்து பொரிச்சதை நைட்டே சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சாப்பிட வேணான்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அந்த பீச் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. நைட் டைம் அதை சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போனோம் அப்படின்னா அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அங்கே எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். என் பையனுக்கு வந்து உருளைக்கிழங்குனாவே ரொம்ப பிடிக்கும். அது உருளைக்கிழங்கு எப்படி செஞ்சாலும் அவன் வந்து சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதையும் சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா பீச்சு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டா மாஸ்டர் வந்து புரோட்டா போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா பறக்கிற மாதிரி நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ஒருத்தர் வந்து அழகாக கேட்ச் பண்ணி போட்டுட்டு இருந்தாரு. அந்த புரோட்டாவுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதையும் சாப்பிட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் அந்த பீச்சை வந்து ரசித்து பார்க்கும்போது ரொம்பவே அதோட ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் வேளாங்கண்ணிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.